அதையெல்லாம் கடவுள் பராமரிக்கிறார். அவைகளை பராமரிக்கிறவர் உங்களையும் பராமரிப்பார். ஆனா நமக்கு ரூல் கொடுக்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவைகளுக்கு எப்படி ஒரு குறைவில்லாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு குறைவில்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் காக்கா பறவை கிடையாது, காக்கா பறவையோட மேலானவர்கள். ஏமேன். பறவைகளோட விசேஷமானவர்கள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அந்த வாசனை அப்படிதான் சொல்லுது, நீங்கள் எல்லாவற்றிலும் ரொம்பவும் விசேஷமானவங்க. அப்போ இந்த விசேஷமா இருக்கிற நீங்க எல்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுக்க சித்தமா இருக்கிறார். ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க. கடவுளுடைய விஷயத்த ரொம்ப ஆழமா பாருங்க, கடவுள் விஷயத்த ரொம்ப கண்டிப்பா கவனிங்க, அந்த சொல்லப்படுற டேர்ம் எல்லாம் கவனிங்க, அது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இவ்வளவு நடந்திருக்குதா, அப்புறம் எனக்கு எதுவும் நடக்கல, இவ்வளவு பண்ணிருக்கிறாரா, பிறகு எனக்கு எதுவும் நடக்காம இருக்குது, ஏன் இது நடக்கல? அப்ப வேதத்தை படிச்சு தேவனே பிதாவுக்கும் எனக்கும் நீர் சிந்தன ரத்தத்தினாலே சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர், ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறீர், மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறீர், நான் மீட்படைந்திருக்கிறேன், மீட்பின் ஆசீர்வாதங்கள் என் வாழ்விலே குவியட்டும் ஆண்டவரே. எல்லாம் மீட்பின் ஆசீர்வாதங்கள், ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள், விடுதலின் ஆசீர்வாதங்கள். நான் பிசாசின் பிடியிலிருந்தும் பாவத்தின் பிடியிலிருந்தும் பிசாசின் வல்லமிலிருந்தும் நான் விடுதலை ஆக்கப்பட்டிருப்பேன். ஆனால் தேவனே இந்த விடுதலை ஆசீர்வாதங்களை என் வாழ்வில நீர் குவிப்பீராக, என் வாழ்வில கொட்டுவீராக, வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமா நான் இருப்பேனாக என்று சொல்லி இந்த விருப்பம் இந்த வெளிப்பாடோட நான் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாய் ஜெபத்துல பெரிய மாற்றம் ஏற்படும், வாழ்க்கை மாற ஆரம்பித்து விடுகிறது. ஆமென். சோ கிறிஸ்துவ வாழ்க்கை முழுக்க முழுக்க வெற்றிகரமான வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் சீக்கிரமா கண்ணமடி மோட்சத்துல போய் சேர்ந்துட்டோன்றது கிடையவே கிடையாது. பூமியில தான் நம்முடைய அஜெண்டாவே, நம்முடைய அசைன்மெண்ட் எங்கதான் இருக்குது? மனிதனுடைய எப்ப மனுஷன் பூமியில பிறந்தானோ இனிமே இந்த பூமிக்குரிய அசைன்மெண்ட் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பூமியில நிறைய அசைன்மெண்ட் நான் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா இந்த சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, எல்லாரும் சமாதானத்தை உண்டாக்கி அப்படின்னா கடவுள் என்ன பண்ணிருக்கிறார்? எனக்கும் தேவனுக்கும் இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் எனக்கும் தேவனுக்கும் நான் செய்த